உதட்டளவில் சமூக நீதி பேசும் திமுக. பட்டியல் சமூக முன்னேற்றத்தில் ஆர்வம் காட்டுங்கள். அண்ணாமலை காட்டம். பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை வெளியிட்டிருக்கும் சமூக வலைதள பதிவில், தமிழகத்தில் இருந்த 1331 ஆதி திராவிடர் மாணவர் விடுதிகளில் தற்பொழுது 1200 மாணவர் விடுதிகள் மட்டுமே செயல்பாட்டில் உள்ளன. 100க்கும் அதிகமான விடுதிகள் மூடப்பட்டுள்ளன. சுமார் 98,000 மாணவர்கள் பயன்பெறும் வகையில் அமைக்கப்பட்ட இந்த விடுதிகளில் தற்பொழுது 65,000 மாணவர்கள் மட்டுமே தங்கி படித்து வருகின்றனர் என தெரிய வந்துள்ளது. சுத்தமான அறைகள், சுகாதாரமான குடிநீர், தரமான உணவு என்ற அடிப்படை வசதிகள் கூட செய்து கொடுக்காததால் மாணவர்கள் இந்த விடுதிகளில் சேர்ந்து படிக்க விருப்பம் காட்டுவதில்லை. குறிப்பாக மாணவர்களுக்கு வழங்கப்படும் உணவு தரமற்றதாக இருப்பதால் அது வீணாகி கால்நடைகளுக்கு உணவாக விற்கப்படுவதாக ஏற்கனவே சுட்டிக்காட்டியிருந்தோம். பட்டியல் சமூக மாணவர்களுக்கு தரமான கல்வி வழங்க வேண்டும் என இந்த மாணவர் விடுதிகள் அமைக்கப்பட்ட நோக்கத்தையே திமுக அரசு சிதைத்துவிட்டது. பட்டியல் பழங்குடி சமூக மக்கள் முன்னேற்றத்துக்காக மத்திய அரசு வழங்கும் நிதியை செலவிடாமல் ஆண்டுதோறும் திருப்பி அனுப்பி கொண்டிருக்கிறது திமுக அரசு. அந்த நிதியை இந்த விடுதிகளை மேம்படுத்த பயன்படுத்துவதிலிருந்து திமுக அரசை எது தடுக்கிறது? இந்த லட்சணத்தில்தான் சமூக நீதி விடுதி என்று பெயர் மாற்றம் செய்தோம் என 2 நாட்கள் விளம்பரம் செய்துவிட்டு தனக்கு தானே பெருமை பேசிக் கொண்டிருந்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். உதட்டளவில் சமூக நீதி பேசி ஊரை ஏமாற்றுவதில் காட்டும் ஆர்வத்தை பட்டியல் சமூக மக்கள், மாணவர்கள் முன்னேற்றத்தில் முதலமைச்சர் காட்ட வேண்டும் என்று அண்ணாமலை காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளார். இதற்கு திமுக தரப்பு என்ன பதில் சொல்ல போகிறது என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனடி அப்டேட்களுக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.